வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் பிளான்டே, தாவரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? கிங்டம் பிளான்டே இன்க்ளூட்ஸ் ஆல் யூகேரியோட்டிக் chlorophyll containing organism commonly called plants. ஸோ இந்த பிளான்டேல வரக்கூடியவைகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த நியூக்ளியஸ் உட்கரு உள்ள குளோரோஃபில் என்கின்ற பிகமெண்ட் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அவைகளை தான் நம் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமா அழைக்கிறோம். A few members are partially heterotrophic such as insectivorous plants or parasites. So எல்லாமே சுயமாக உணவு தயாரித்துக் கொள்கிறவர்கள் அல்ல. சிலர் இதுலயும் சார்ந்து இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம பூச்சி இன தாவரங்கள் அல்லது ஒட்டுண்ணி தாவரங்கள். இப்போ bladder wort and Venus flytrap are example of insectivorous plant. இந்த bladder wort or Venus flytrap என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பூச்சி இனம் அந்த தாவரத்துல உட்காரும் போது அந்த பூச்சியில இருக்கக்கூடிய அத உணவா உட்கொண்டு அந்த நைட்ரஜனை வச்சுதான் அது ஒளி சேர்க்கையே பண்ணுது இல்லைங்களா? சோ insectivorous plant. கஸ்கியூட்டா இஸ் அ பாரசைட். சோ கஸ்கியூட்டான்ற தாவரம் மற்றொரு தாவரத்துல இருந்து உறிஞ்சி அதோட உணவை எடுத்துக்கும். எப்படி நம்மளோட அஸ்காரிஸோ இல்லைன்னா அமீபாவோ மற்ற உயிரினங்கள்ல இருந்து உணவை எடுத்துக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி எடுத்துக்கும். The plant cells have an eukaryotic structure with a prominent chloroplast and cell wall mainly made of cellulose. So தாவரங்கள்ல உங்களுக்கு சிறந்த உட்கரு அமைப்பு இருக்கு. அப்புறம் அதுல குளோரோபிளாஸ்டுகள் இருக்கின்றன. அதனுடைய செல் சுவரானது செல்லுலோசினால் ஆக்கப்பட்டிருக்கும். You will study the eukaryotic cell structure in detail in chapter 8. நம்ம செல்லோட அமைப்பை பத்தி 8வது பாடத்துல நம்ம படிப்போம். Plantae includes algae, bryophytes, pteridophyte, gymnosperm and angiosperm. So தாவரங்கள்ல நம்ம ஆல்கேக்கள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்கள், ஏஞ்சியோஸ்பர்ம்களை பத்தி படிப்போம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட் ஹஸ் 2 distinct phases. 2 சுழற்சி இருக்கு தாவரங்கள்ல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் தி ஆப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக். சோ இந்த 2 சுழற்சியில பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சியில சாப்ரோஃபைட்டிக் அப்படின்ற ஒரு சுழற்சி 2N டிப்ளாய்டு கண்டிஷனா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சி ஹாப்ளாய்டு கண்டிஷனா இருக்கிறது. சோ இது மாறி மாறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். The length of haploid and diploid phases and whether these phases are free living or dependent on other vary among different groups in plants. So இந்த saprophytic and gametophytic ஆன நேரம் அது எவ்வளவு நேரமா அது இருக்கு அப்படின்றதும் இல்ல அது எதை சார்ந்து எது இருக்கிறது, சுயமா இருக்கிறதா இல்ல அது சாப்ரோஃபைட்டுகளை சார்ந்து இருக்கிறதா இல்ல கேமிட்டோஃபைட்டை சார்ந்து இருக்கிறதா அப்படின்றது ஒவ்வொரு தாவரத்துக்கான இதையும் பொறுத்து அமைகிறது அப்படின்னு இந்த லைன்ல சொல்றாங்க. This phenomena we call it as alternation of generation. So இது மாதிரி வர்றதான் நம்ம alternation of generation அப்படின்னு சொல்றோம். இத பத்தி நம்ம will be studying in further detail in the kingdom chapter 3. So 3வது சாப்டர்ல நம்ம plant kingdom பத்தி விரிவாக விவாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா குழந்தைகளே? அடுத்த கிங்டம் நீங்க பாத்தீங்கன்னா கிங்டம் அனிமாலியா. Kingdom Animalia. This kingdom is characterized by heterotrophic eukaryotic organism. So சார்புண்ணிகள் இவங்க தாங்களே உணவு தயாரிக்கக்கூடியவர்கள் அல்ல. சிறந்த உட்கரு இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனிமாலியால வருவாங்க. They are multicellular. பல செல்களை உடையவர்கள். They lack cell wall. அவங்களுக்கு செல் சுவர் அமைப்பு கிடையாது. They directly or indirectly depend on plant for food. அவங்க நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை தங்கள் உணவுக்காக சார்ந்து இருக்கிறார்கள். They digest their food in an internal cavity and store food reserve as glycogen or fat. So இவங்க இவங்களோட உணவுகளை எங்க ஒரு உணவு குழாயில செரிமானம் செய்து அதனை கிளைகோஜன்களாகவோ அல்லது கொழுப்பு சத்துக்களாகவோ சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள்.
The mode of nutrition is allozoic. அப்படியே விழுங்குவது. சோ இவங்களோட உணவு முறை எப்படி இருக்கு? allozoic முறையா இருக்கு. ingestion of food, உணவுகளை விழுங்குதல். They follow a definite growth pattern and grow into adult that have a definite shape and size. So இவங்களுக்கு வந்து ஒரு சீரான வளர்ச்சி இருக்கு. இவங்க வந்து முதல்ல குழந்தையா பிறக்கலாம், அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்து முதுமை அடையலாம். So they follow a definite shape as well as size. Higher forms show elaborate sensory and neuromotor mechanism. இதுல வந்து நல்ல பெரிய விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வளர்ச்சி அடைந்த விலங்குகள்ல பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம் நரம்புகள் அன்று சென்சரி இது வந்து நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். அவங்களால இடப்பெயர்ச்சியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The sexual reproduction is by copulation of male and female followed by embryological development. So இங்க வந்து sexual reproduction இனப்பெருக்கம் எப்படி நடக்கிறது? கேமெட்டுகள் மூலமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் எம்பிரியோக்கள் வளர்ச்சி அடைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. The salient features of various phyla are described in chapter 4. ஒவ்வொரு பைலத்துக்கான சிறப்பு தொகுப்பு வந்து நம்ம சாப்டர் 4ல விரிவா பார்ப்போம் அப்படின்றதையும் இங்க விளக்கமா கொடுத்திருக்காங்க குழந்தைகளே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Please share, subscribe and support. Thank you all children.